அனைவருக்கும் வணக்கம். நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் சண்டே ஒரு குரூப் 1க்கான வார்ம் அப் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ அந்த வார்ம் அப் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜியாகிரபியில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியாஸ் ஜியாலஜிக்கல் சர்வே டிஸ்கவர்ஸ் லித்தியம் ரிசர்வ். அதாவது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரீசென்ட்லி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜியன்ல வந்து லைம்ஸ்டோனுக்காக நிறைய ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ லைம்ஸ்டோனை பத்தின டிஸ்கவரி எடுத்துட்டு போயிட்டு இருக்கப்பதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு லக்கிலி நமக்கு லித்தியம் ரிசர்வ் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு அப்படிங்கறத ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? சோ ஆக்சுவலி இட் இஸ் a lucky discovery அப்படின்னு சொல்றோம். எங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ரைசி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல 5.9 மில்லியன் டன்ஸ் ஆஃப் லித்தியம் ரிசர்வ்ஸ் இந்தியால இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் ஆக்சுவலி இந்த லித்தியம் டிஸ்கவரி அப்படிங்கிறது. வை பிகாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லித்தியம் அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப வாட் ஆர் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு கூட நமக்கு ஒரு क्वेश्चन கேட்கலாம். ஓகேவா? கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னா நமக்கு லித்தியம், கோபால்ட், இந்த மாதிரியான ஒரு நம்ம பேட்டரிஸ்ல யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரியான மினரல்ஸ் தான் நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கிரிட்டிக்கல் மினரல் அப்படிங்கிறது ரொம்ப நீடடான ஒரு விஷயம் இன் வேர்ல்டு மார்க்கெட்லயே பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப நீடடா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வை அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்டு ஃபுல்லாவே அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப நமக்கு பேட்டரி மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் எல்லா எக்கனாமிஸ்லயும் பே பண்ண போகுது. இந்த பேட்டரியில யூஸ் பண்ணக்கூடிய மினரல்ஸா இருக்கக்கூடியது தான் நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சொல்றோம். அதுல லித்தியம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய மேஜர் ரோலை பிளே பண்ணுது. ஓகேவா? அப்ப லித்தியம் டிஸ்கவரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஆக்சுவலி வந்து போத் ஒரு ப்ரோ அண்ட் அ கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல என்ன கேட்டிருக்காங்க, இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டிஸ்கவரி இந்தியாவை எப்படி சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் ரிஸ்க் அப்படிங்கறத கொண்டு வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. வை இந்தியாஸ் லித்தியம் டிஸ்கவரி இஸ் ஃப்ராட் வித் சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் ரிஸ்க். இந்த டிஸ்கவரினால என்ன மாதிரியான ரிஸ்க் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் சொசைட்டில, அண்ட் சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் ரிஸ்க் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த क्वेश्चन எப்படி அட்ரஸ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்கவரி எப்படி ஆச்சு அப்படிங்கிற கதையை நம்ம சொல்றோம். அதுக்கப்புறமா எதுக்காக லித்தியம் ரிசர்வ்ஸ் நம்ம இவ்வளவு பெருசா பேசுறோம், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் சொல்லணும். சிக்னிஃபிகன்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொன்னதான் அப்ளிகேஷன் ஆஃப் லித்தியம் அயான் அப்படிங்கிறது நமக்கு வேர்ல்டு லெவல்ல பேட்டரிஸ்ல யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். வை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இந்த லித்தியம் அப்படிங்கிற இந்த மினரலுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்டு ஃபுல்லா லித்தியம் அண்ட் கோபால்ட்டோட அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது வேர்ல்டு பேங்க் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, குளோபல் லெவல்ல பாக்குறப்ப எல்லா உலக நாடுகளுமே இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் அப்படிங்கிறது க்ரோ ஆயிட்டே இருக்கு. இந்தியாவிலே பார்ப்போம். நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா யாருக்கிட்டையுமே இந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறது இருக்காது. இப்ப பார்த்தோம்னா எல்லாருக்கிட்டையும் எல்லார் வீட்லயுமே ஓரளவுக்கு பார்த்தோம்னா இந்த ஸ்கூட்டர் வெஹிக்கிள் அந்த ஸ்கூட்டர் வந்து இருக்கிறது இல்லையா. அப்ப வெஹிக்கிள் அடாப்ஷன் அப்படிங்கிறதும் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. வெஹிக்கிள் அடாப்ஷன் ரைஸ் ஆகிறதுனால தான் இந்த மினரல்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிற சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ இந்தியாவிலையும் பார்த்தோம்னா வெஹிக்கிள் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு டேட்டாஸ் வந்து இருக்கு. அப்ப இந்த ஒரு டிஸ்கவரி அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனா எப்படி இந்தியா வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறத நமக்கு கேட்டிருக்காங்க. சோ ஏன் பாசிட்டிவான விஷயம், சிக்னிஃபிகண்டான விஷயங்களை பத்தி சொல்றப்ப இந்தியா வந்து இந்த லித்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அதிகமா எங்க இருந்து வாங்கிட்டு இருக்கோம், வேர்ல்டு கண்ட்ரிஸே பார்த்தோம்னா அதிகமா எங்க இருந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைனா கிட்ட இருந்தா. சைனா தான் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் இந்த லித்தியம் அப்படின்னு சொல்றோம். அந்த லித்தியம் தான் எல்லாருமே பேட்டரிஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப 5.9 மில்லியன் டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் நம்பர் ஆக்சுவலி. ஓகேங்களா? சமீபத்துல கூட பார்த்தோம்னா இந்த மினரல்ஸ் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து மைன் பண்ணி எடுக்கிறதுக்காக பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட ஆக்ஷன் அப்படிங்கறத சமீபத்துல இந்தியன் கவர்மெண்ட் நடத்தியிருந்தாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரியான விஷயங்களை கரண்ட் அஃபேர்ஸ்ல அடிக்கடி ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகேவா? சோ இம்போர்ட் டிபெண்டன்சி அப்படிங்கறத நம்மளால கம்மி பண்ண முடியும். அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த ஒரு லித்தியம் மினரல்ஸ் இருக்கனால இந்தியாவோட ஓன் லித்தியம் மார்க்கெட் அப்படிங்கறத கிரியேட் பண்ண முடியும். இந்தியாவிலே எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கறத நம்மளால கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அடுத்ததா இந்திய லித்தியம் டிஸ்கவரி அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சோ லித்தியம் சார்ந்து இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, மைன் பண்றதுக்கு ஆட்கள் தேவைப்படும், அதை பேட்டரியா மாத்துறதுக்கு ஆட்கள் தேவைப்படும், பேட்டரி அதிகமா உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதை சேல் பண்றதுக்கு ஒரு ஆட்கள் தேவைப்படும். அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லயும் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கறத நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஆனா
கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. முக்கியமான விஷயம் கொஸ்டினோட அட்ரஸிங் பார்ட்னா இதுதான். ஓகேங்களா, நம்ம லித்தியம் டிஸ்கவரின்னு வரப்போ அதனுடைய பாசிட்டிவ்ஸ் சொல்லாம போகவே முடியாது. அதனாலதான் பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கோட் பண்ணிருக்கோம். ஓகேவா, இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்றோம், நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி லித்தியம் டிஸ்கவரி அப்படிங்கறத ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனோட சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்றோம். ஏன்னா அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டிஸ்கவரியா இருக்கனாலதான் நம்ம அதனுடைய சிக்னிபிகன்ஸ் சொல்றோம். அடுத்ததா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு கன்சர்ன்ஸ் என்ன அப்படிங்கறத அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன மாதிரியான கன்சர்ன்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் கன்சர்ன்ஸ். பிகாஸ் அந்த டிஸ்கவரி அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கன்சர்ன் நமக்கு கொடுக்குது. பிகாஸ் ஆஃப் த பாகிஸ்தான் அந்த இன்சர்ஜென்சி ஆன்டி கவர்மெண்ட் ஆட்டிடியூட் இதெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை அஃபெக்ட் பண்ணும். நம்மளால ப்ராப்பரா மைண்ட் பண்ணி இந்த லித்தியம் எடுத்து ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கு இந்த ஒரு விஷயம் அஃபெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நமக்கு சொல்றோம். ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ். ஆக்சுவலி ஒரு மினரல் இருக்கு அப்படின்னா அந்த மினரலை நம்ம மைண்ட் பண்றது, மைனிங்கே ஆக்சுவலி ஒரு என்விரான்மெண்டலி டீக்ரேடிங் ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆக்சுவலி அப்புறமா மைனிங், எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு என்விரான்மெண்டல் கன்சர்ன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்றோம். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த மைனிங் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய மெத்தடாலஜி, அதனால எமிட் ஆகக்கூடிய கார்பன். ஆக்சுவலி லித்தியம் அப்படிங்கறத பார்த்தோம்னா நம்ம கார்பனை கம்மி பண்றதுக்காக தான் லித்தியமே கொண்டு வரோம். ஆனா லித்தியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஒரு ப்ராப்பரான யூசேஜ் ப்ராடக்டா மாத்துறதுக்கு அவ்வளோ கார்பன் எமிஷன் ஆகும். அப்ப இந்த மாதிரியான கன்சர்ன்ஸ் தான் நம்ம என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பொல்யூஷன், அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ், மைனிங், ரிஃபைனிங், வேஸ்ட் டிஸ்போசல் இதுல எல்லாம் இருக்கக்கூடிய பொல்யூட்டட் மெட்டீரியல்ஸ் எப்படி என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு என்விரான்மெண்டல் ரிஸ்கா இருக்கு. அடுத்தது நமக்கு இந்த ஹிமாலயன் ரீஜன் அப்படிங்கறத பார்த்தாலே நமக்கு தெரியும், இட் இஸ் ஜியோகிராபிக்கலி ஒரு அன்ஸ்டேபிள் ரீஜனா இருக்கு. ஓகேவா, இப்ப ஜியோகிராபிக்கலி அன்ஸ்டேபிள் ரீஜன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன் அந்த மைனிங் அப்படிங்கிறது அந்த ரீஜனை அஃபெக்ட் பண்ணும், லோக்கல் பீப்புளுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிதான் ஆகணும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரியான கன்சர்ன்ஸை நம்மளால கொடுக்க முடியும். அப்ப இது ஒரு டெம்ப்ளேட் தான். ஓகேங்களா, நமக்கு இந்த கொஸ்டினே ரெண்டு விதமா கேட்கலாம் ஆக்சுவலி. ஓகே, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட லித்தியம் டிஸ்கவரினால இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஒரே கொஸ்டின்லயே நமக்கு நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸை கேட்க முடியும். இல்ல இந்த critical minerals na enna, what are critical minerals and why are they important to India, what are the recent discoveries about critical minerals, இந்த மாதிரி பல விஷயங்களை இதுல இருந்து கேட்க முடியும். ஏன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இது. ஓகேவா, சோ இந்த லித்தியம் ரிசர்வ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்றப்போ கீ டேர்ம்ஸா இருக்கணும். இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஒரு கீ டேர்மா கொடுத்து நம்ம ஆன்சர் பேப்பர் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் நிறைய பாக்ஸ் கண்டென்ட் நம்மளால கொடுக்க முடியும். இ வெஹிக்கல் அடாப்ஷன் அது சார்ந்து இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ், அண்ட் தென் லித்தியம் ரிசர்வ்ஸ் வேர்ல்டுல எங்க இருக்கு, இந்தியாவோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த லித்தியம் சார்ந்து என்னெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணியும் இந்த கொஸ்டினை அட்ரஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இங்க இருக்கிறது ஒரு டெம்ப்ளேட் தான். நீங்க ஒரு ஆன்சரை ஃப்ரேம் பண்ணிட்டு நாளைக்கு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. வார்ம் அப் டெஸ்ட் நடக்குது. 1-on-1 ஃபீட்பேக் அப்படிங்கறத உடனே கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.